வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆன்லைன் மூலமாக எப்படி ரினிவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரினிவல் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு டிஎன் வேலை வாய்ப்புன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் முதல் லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, எம்பவர்னு போட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. நம்ம கிளிக் பண்ணது கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரினிவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதில் உங்களுக்கான யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியலனா கவலை இல்லை, நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளில் பல பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலே போய் பதிஞ்சிருப்போம். அதனால் நம்மளுக்கு பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் தெரியாது. அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கேண்டிடேட் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கோடு கேட்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் உங்கள் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கனால திண்டுக்கல் எக்ஸ்சேஞ்ச் கோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குது, அதாவது மேல் ஃபீமேல் இந்த மாதிரி கேட்குது. நான் மெயில்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இயர் கேட்குது. நீங்கள் கடைசி எப்போ பதிஞ்சிங்களோ அந்த இயர் அதில் போட்டுங்க. இது உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்கும். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்குது. இந்த நம்பர் நீங்கள் உங்கள் கார்டில் போய் பார்த்துக்குங்க. இது என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு. இதை நான் பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருக்கேன். இது வரட்டும். இதில் பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம ரிஜிஸ்டர் நம்பர். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் நம்பரை பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது கீழே யூசர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும். நம்மளுக்கு கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு நம்ம யூசர் ஐடி வந்துடும். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஐடி வந்துடுச்சு. இதில் வர யூசர் நேமை பார்த்துக்கோங்க. இதை தான் நம்ம போய் என்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரினியூவல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ரினியூவல் ஓப்பன் பண்ணோனையும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வருது. இதில் நம்ம யூசர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு நம்மளுக்கான பாஸ்வேர்டு என்ன கொடுக்க போகிறோம்னா, டிஸ்பிளேயில் தெரியிற ஃபார்மேட் படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். நான் டைப் பண்ணிட்டு இந்த ஏரோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ரினியூவல் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் டீட்டெயிலில் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரிண்ட் ஐடி கார்டு பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரினிவல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் கேண்டிடேட் ரினிவல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த கேண்டிடேட் ரினிவலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ரினிவல்னு கீழே கொடுத்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜூலை 23 தான் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்குன்னு போட்டிருக்கு. நான் ஆல்ரெடி ரினிவல் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு கீழே ரினிவல் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம். இதுலேயே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை கான்டாக்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி டீட்டெயிலும் மாற்றிக்கலாம். நம்மளில் பல பேர் நம்ம கான்டாக்ட் நம்பரை மாற்றிருக்கலாம், இல்லை எதுவும் தொலைச்சிருந்துருக்கலாம். கான்டாக்ட் நம்பர் மட்டும் இல்லை, நம்ம வீடு எதுவும் மாறி இருக்கலாம், நம்ம அட்ரஸ் எதுவும் மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வர போஸ்ட் நம்ம வீட்டுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைக்க தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் நம்ம நம்பர் இதெல்லாம் மாற்றிக்கலாம். இதுலேயே அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கார்டை மிஸ் பண்ணிட்டோம், அல்லது நம்ம வச்சுட்டு வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டோம், அந்த மாதிரி டயத்தில் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனாலே போதும். நம்ம ஐடியை யூஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செக் பண்ணி பார்த்துங்க எல்லாமே அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு லிங்க் கேட்கும். இந்த இடத்துல சேவ் அஸ் பிடிஎஃப் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேவ்னு கொடுத்தோன்னா போதும். நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்டை வீட்டில் வச்சுட்டு அந்த இடத்துல போய் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப வசதியாக இருக்கும். இதே போல் ஆப்ஷன்ஸ் மற்ற சர்டிஃபிகேட்டுக்கும் கவர்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அதையும் போடுங்க, நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ அப்டேட் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.